சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 85,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம் தங்கம் விலை சவரனுக்கு 85,000 ரூபாயை தாண்டியுள்ளது. ஒரே நாளில் தங்கம் விலை 2 முறை உயர்ந்து சவரன் தங்கம் 85,120 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம் வணக்கம். தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2வது முறையாக மீண்டும் உயர்ந்திருக்கிறது. இன்று காலை ஒரு கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்திருந்தது. தற்போது அந்த எண்ணிக்கை மேலும் 140 ரூபாய் என்று உயர்ந்திருக்கிறது. தற்போது 1 கிராம் தங்கத்தின் விலை 10,640 ரூபாயாக மாறியிருக்கின்றது. நேற்று இந்த தங்கத்தினுடைய விலை 10,430 இருந்தது. இன்று காலை அது 10,500 மாறியது. இன்று காலையிலிருந்து வெறும் ஒரு 6-7 மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் 1 கிராமுக்கு 140 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று ஒரே நாளில் தங்கத்தினுடைய ஒரு சவரன் விலை 1,680 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நேற்று இந்த தங்கத்தை வாங்கியிருந்தால் 84,000க்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் தற்போது 85,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இது தவிர அந்த வேஸ்டேஜ், அது தவிர ஜிஎஸ்டி, இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்க்கும் போது ஒரு சவரன் தங்கம் வாங்கினால் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியில் தற்போதைய நிலையில் தமிழகத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 85,120 மாறியிருக்கின்றது. தங்கம் இனி ஏழைகளுக்கு மட்டுமல்ல, நடுத்தர வர்க்கத்திற்கும் எட்டாக்கனியாக மாறிவிட்ட ஒரு சூழல் தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு சவரன் கம்மலோ மோதிரமோ வேறு ஏதேனும் பொருட்களோ வாங்க வேண்டுமானால் 85,000 தங்கத்திற்கு மட்டும் கொடுக்க வேண்டும். அது தவிர வேஸ்டேஜ், அவர்கள் எத்தனை % போடுகிறார்களோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். இது தவிர ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும். இவ்வளவு தொகையை நாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரே ஒரு சவரன் வாங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற சூழல் எட்டியிருக்கிறது. இனி தங்கம் எப்போது விலை இறங்கும் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலைதான் இருக்கிறது. காரணம், பொருளாதார நிபுணர்கள், தங்கத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் உள்ளிட்ட அனைவரும் சொல்வது, உலக நாடுகளிடையே அந்த சந்தை தொடர்ந்து ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கிறது. தங்கத்தில் தான் முதலீடு நிலையாக இருக்கிறது. எனவே முதலீட்டாளர்கள் மட்டுமில்லாமல் பல நாடுகளுடைய வங்கிகளே தங்கத்தின் மீது முதலீடு செய்கின்றன. பல நாட்டின் அரசாங்கங்களும் தங்கத்தை அதிக அளவில் வாங்கி குவிக்கிறார்கள். அதன் காரணமாக உலக அளவில் தங்கத்திற்கான தேவை அதிகரித்திருக்கிறது. எனவே தங்கம் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு சவரன் 85,000 கடந்து விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.